அன்பு உயிர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த வீடியோ ஒன்று போடுறேன். எதை பற்றினா, என்னோடய டைட்டில் எப்படின்னா 5 பைசா ஆசை. 5 பைசா ஆசை இதுதான் டைட்டிலு. இதில் பயமும் தைரியமும் அப்படின்னு தான் இது. கொஞ்சம் அதிகம் பேசுவேன் முதல் டைம், அடுத்தடுத்து கம்மியாக பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சரியா? ஏதோ என்ன விஷயம் சொல்கிறேங்கல்ல. இப்போ பயம் அப்படிங்கிறது என்னென்னா, நான் பயப்படுறேன், ரொம்ப பயப்படக்கூடாது. எப்படி பயப்படணும் அப்படிங்கிறதுனா, இப்போ நான் ஒரு பைக்கில் போகிறேன். பைக்கில் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் உள்ளே குறுக்க வந்துடுறாரு, நான் இடிச்சிட்றேன். இடித்ததுமே டக்குன்னு எனக்கு அந்த இடத்துல பயம் பதட்டம் வரும். இது எல்லாருக்கும் உள்ள நேச்சுரல். டக்குன்னு ஒரு 5-6 பேர் வந்து கூடிடுவாங்க. 5-6 பேர் வந்து கூடினமே டக்குன்னு ஒரே சவுண்டுக்கு சம்பாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க 10,000 ஆகிட்டே, அவர் கை எடும்பு உடஞ்சிட்டு அப்படின்னு பயங்கர சத்தம் வரும். அப்போ அந்த இடத்துல நம்மளோட பயம் எவ்வளோ இருக்குன்னா, இப்போ அந்த பதட்டத்தோட பயமாக இருக்கணும். நம்ம ஹெல்மெட் போட்டிருப்போம், நம்மள்ட்ட இன்சூரன்ஸ் இருக்கும், வண்டி கரெக்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும், இருந்தால் மட்டும். அப்போது அந்த கத்தல், கூச்சல், போக்குவரத்து, அந்த மிரட்டல், அதுக்கெல்லாம் அடி பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப பயம். அப்படி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒரு துணிச்சல் இருக்கும். அப்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்லலாம், சார் ஏதோ வயசானவர் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படி. ஒருத்தர் 5 ரூபாம்மா, ஒருத்தர் 3 ரூபாம்மா, அந்தானே ஒரு 1,500 2 அவர் கையில் பணம் கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்து வெளில வந்துடணும். இதுதான் எல்லோரும் பண்ணுவோம், இதான் பண்ணுவோம். சரி, தண்ட செலவு அப்படின்ட்டு போயிட்டுருக்கணும். ஆனால் அது உண்மையிலே தண்ட செலவு இல்லைங்க, நம்மளோட ஆசை. எப்படின்னு சொல்லிட்டா, நம்ம சைக்கிளில் போனோம், சைக்கிளில் போயிட்டு இருந்தோமா, அதுக்கு முடி நடந்து போனோம். அப்புறம் சைக்கிள் வாங்க ஆசைப்பட்டோம். சைக்கிள் வாங்க ஆசைப்பட்டோமா, அதுக்கப்புறம் பைக் வாங்க ஆசைப்பட்டுருவோம். பைக்கில் போனோம். அப்போது ஆசைப்படும் போது சில விஷயங்களை அனுபவிக்கணும். இதுதான் ஒரு பயத்துக்கான ஒரு சின்ன உதாரணம். இவ்வளோ தான் பயப்படணும், ரொம்ப அடிபடியும் இருக்கக்கூடாது. தைரியம் எப்படின்னா,